உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செய்வாங்க, கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு காஃபிர் வாராரு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சொல்றாரு, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, சரி கனவை சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் என்ற கனவுல ஆரம்பமாக ஒரு பாலைவனத்துல இருக்கிறேன், எந்த மரமும் இல்லாத பாலைவனத்துல அப்படியே ஒரு வறண்ட நிலத்துல நிக்கிற மாதிரி காண்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் என்ன செய்யறேன்னா ஒரு பசுமையான ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி காண்றேன். ஆரம்பத்துல பாலைவனம், அதன் பிறகு பசுமையான அழகான ஒரு தோட்டம். திரும்ப மீண்டும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மீண்டும் அதே பாலைவனத்துக்கு வந்துட்டேன். அதே பாலைவனத்துக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீண்டும் அந்த பசுமையான தோட்டத்துக்கு வந்துட்டேன். கடைசியில அந்த பாலைவனத்துல நிக்கிறது போலவே என்னுடைய கனவு முடிஞ்சு. இந்த கனவுக்கு என்ன விளக்கம், இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு அந்த காஃபிர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நீ ஆரம்பத்துல பாலைவனத்துல நிக்கிற மாதிரி கண்டியே, அது என்ன தெரியுமா, நீ காஃபிராக இருக்கிறது. நீ அல்லாஹ்வை மறந்து இஸ்லாத்தை ஏற்காம காஃபிராக இருக்கிறியே, அதுதான் நீ பாலைவனத்துல நிக்கிற மாதிரி கண்டது. அதன் பிறகு நீ பசுஞ்சோலையான ஒரு பூந்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி கண்டது. நீ இஸ்லாத்துக்கு திரும்ப வருவாய், இஸ்லாத்துக்கு நீ மீண்டும் வருவாய். நீ மீண்டும் பாலைவனத்தில் இருக்கிற மாதிரி கண்டது என்னண்டா, இஸ்லாத்தை விட்டு நீ மீண்டும் மதம் மாறியன்னு செஞ்சிருவாய், காஃபிராகி போயிடுவாய். நீ மீண்டும் பாலைவனத்திலிருந்து பசுமையான தோட்டத்துக்கு வாரமாய் கண்டது, மீண்டும் நீ இஸ்லாத்தை ஏற்று வருவாய். இறுதியாக கனவு முடிஞ்சிச்சு எங்க வச்சு, பாலைவனத்துல இருந்த மாதிரி முடிஞ்சிச்சா இல்லையா, நீ காஃபிராக இருந்த மாதிரியே மரணிச்சு போவாய். இதுதான் உன்னுடைய கனவுடைய விளக்கம். இப்ப கனவுடைய விளக்கம் சொல்லி முடிச்ச உடனே அந்த காஃபிர் சிரிக்கிறான். உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சிரிக்கிறான். உமரே, நான் கனவு கண்டதாக சொன்னது பொய், அப்படி ஒரு கனவே நான் காணல. ஆனா நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கனவுக்கு விளக்கமும் சொல்லிட்டீங்க. இப்ப இந்த செய்தி எப்படின்னா, உமர் ரலியல்லாஹு அவங்களே பொய்ப்பிக்கிற மாதிரி. கனவு கண்டா தானே கனவுக்கு விளக்கம் சொல்லலாம், கனவு காணாம விளக்கம் சொல்லிடுமா? இவன் கனவு கண்டதாக சொல்லிட்டான், உமர் ரலியல்லாஹு அவங்க விளக்கமும் சொல்லிட்டான். இப்பதான் அவன் சொல்றான், நான் கனவே காணல. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நீ சொன்னது பொய்யாக இருக்கலாம், ஆனால் நான் சொன்னது உண்மை. நீ சொன்னது பொய்யாக இருக்கலாம், நான் சொன்னது உண்மை. இக்காலத்துல சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி அவனுடைய கனவுக்கு விளக்கம் சொன்னார்களோ அது போலவே நடந்துச்சு. அந்த நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், மீண்டும் மதம் மாறி காஃபிரானார், மீண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இறுதியாக காஃபிராக இருந்தது போலவே மரணிச்சு போனார். இதுதான் சஹாபா. அல்லாஹோட தொடர்புள்ளவங்களுக்கு அல்லாஹு தஆலா உலகத்திலேயே அவனுடைய ஞானங்களை கொடுப்பான்.